அரோரா வந்து கேமராவில் அவங்க ஃப்ரெண்டு மத்சேயோ அது பேர் சரியாக தெரியல. அவருக்கு வந்து அவங்களுக்கு மெரி கிறிஸ்மஸ் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே பிரிஞ்சாலும் நீ அடிக்கடி என் ஞாபகத்துக்கு வர, என்னால் கரெக்டாக மூவ் ஆன் பண்ண முடியல, நீ மூவ் ஆன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி இதெல்லாம் வேணாம் அழிச்சிருங்க, ஃபஸ்ட்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே நல்லா இருக்கேன், நான் வயிறு வலிக்க சிரிச்சிருக்கேன், உன்னால் இந்த இடத்த கனெக்ட் பண்ண முடியாது, ஆனாலும் நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன், இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உன்னோட சிஸ்டர் எப்படி இருக்காங்க, உன்னோட டாக் எப்படி இருக்குது, உங்கள் அப்பாவோட ஹெல்த் எப்படி இருக்குது, எல்லாருக்கும் என்னோடய ரிகார்ட்ஸை வந்து கன்வே பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீ வந்து நிஜமாகவே மூவ் ஆன் ஆகணும்னு நான் நினச்சிக்கிறேன், நான் வெளியில் வந்த உடனே உனக்கு நான் கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுவேன், நான் சீக்கிரமே வெளியே வந்துடுவேன்னு நினைக்கிறேன், தெரியல ரொம்ப சீக்கிரம் வருவேன்னா கொஞ்சம் டைம் கழித்து வருவேனான்னு தெரியல, பட் வந்த உடனே நான் உனக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ணிவிட்டு ரொம்ப இமோஷனலாக பேசுகிறாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்துட்டு போனதுனால அரோராக்கு இது இன்றைக்கி மார்னிங் கூட அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. அவர் தான் இந்த மத்சத்துன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு மத்சே கரெக்டாக தெரியல. அவர்கிட்ட பேசுகிறாங்க, அவர் மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அதே நேரம் அவரை வந்து இவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக மறக்க முடியல, அடிக்கடி ஞாபகத்துக்கு வராருன்னு சொல்கிறாங்க. நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இங்கே நல்லா வயிறு வலிக்க சிரிச்சிருக்கேன்னு சொல்லி என்னை பற்றி எதுவுமே ஒரி பண்ண வேண்டாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மெசேஜை வந்து கேமரா முன்னாடி வந்து சொல்கிறாங்க. அதை திருப்பி அழிச்சு திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரியாமல் வேர்ட்ஸை மாற்றி திருப்பி பேசுகிறாங்க. ஸோ இதே மாதிரி அப்படி செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.